பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும், ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இதில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு. அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது. இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள், சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய 2.5 வருஷம், ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய 1 வருஷம். இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்குறைய 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். இதை தவிர சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல் சாரம் அப்படின்னு பேர். சரி, இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய 13/2/2024 அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியை முதல் ராசியாக நம்ம சொல்கிறோம். அதில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இதில் 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க. அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் 19ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி 2/3/2024 அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு 1ஆம் தேதி வந்துட்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் 19ஆம் தேதி. இதை தவிர சுக்கிர பகவான் ஆங்கில தேதிக்கு 8/3/2024, தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 25ஆம் தேதி. அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது. சரி, இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா. 14/2 அதாவது 13/2 மாதம் பிறக்குது. பிறந்த அடுத்த நாளே 14/2 மாசி மாதம். நம்ம இருக்கிறதுலே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றத யாரை சொல்லுவோம்? துர்வாசரை சொல்லுவோம். அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு. அதே போல் இருக்கிறதுலையே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி, எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/2/2024 அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது 4ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/2/2024
அன்றைக்கி தேதி மாசி மாதத்துக்கு 19ஆம் தேதி. நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் 24/2/2024. ஒவ்வொரு மாதமும் மகம் வரதான் செய்யும், மக நட்சத்திரம் வரதான் செய்யும். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும், அதாவது மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரதை மகாமகமாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரதை நாம் மாசி மகமாக கொண்டாடுறோம். இதை தவிர அன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற 5/3/2024 மாசி மாதத்துக்கு 22 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க. பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்கும். வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் 8லேருந்து 9 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அது இந்த மாசி மாதத்தில் வருது. அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும், இடம் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது 7/3/2024 தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 24ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/3/2024 மாசி மாதம் 27 மாசி அமாவாசை. மாசி தை அமாவாசை முடிஞ்சு மாசியில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காரடையான் நோன்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது. அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது திக்பலம் பெற்று பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்க. சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பெரிய ஏற்றம். ராசியை குரு பார்க்குறார். என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தீங்களேயானால் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிதாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு வெற்றியின் சிகரத்தில் கொண்டு போய் விட்டு கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வருது. 11ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் அதிகமான அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுலேயும் இந்த சித்தர்கள் பூமி, சித்தர்கள் சமாதி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சௌக்கியம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் புத பகவானும் சூரிய பகவானும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் சொன்னீங்க. துளாராசியை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க எண்ணி செய்க கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பதாக இருக்கும். அப்போ செய்கிறதுல நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க இந்த துளாராசிக்காரங்க. எதை எடுத்தாலும் அதில் ஆனஸ்ட் இருக்கும், அதில் பர்ஃபெக்ஷன் இருக்கும். அப்படி ஏற்பட்ட துளாராசிக்கு குரு பகவான், பிரகஸ்பதியான குரு பகவான்
சப்தமாக பார்க்குறார். அப்போ இவங்களை சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேன்மையான நிலையை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் உண்டாகும். சரி, இதை தவிர பிரகஸ்பதிபான குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் தகவல் தொடர்பு அப்படிம்போம், கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம். கம்யூனிகேஷன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய 5G 6G அதே போல் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. நீங்கள் சொன்னது அத்தனையுமே அவர்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பணவரவு அத்தனையும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அத்தனை தடைகளும் இந்த மாசி மாதம் விலகும். நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, இல்லை இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, இவர் சொல்லக்கூடிய காரியம் நம்ம நிறுவனம் மேலே வர்றதுக்கு தான் சொல்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்குது. இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானமான ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர இந்த 11ஆம் அதிபதியே சப்தமமாக 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டங்களில் துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு பணம் கொட்டோன்னு கொட்டும். எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பணம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். தொழிலை அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அபிவிருத்தி பண்ணுறதுக்கு பணம் கிடைக்கும். 1 ரூபா போட்டால் 100 ரூபா எடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா? அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். சரி, அடுத்தது நிலத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறார். துலா ராசியை சேர்ந்தவங்க, நானும் இத்தனை நாளாக வாடகை வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தேன் சாமி, எனக்குன்னு ஒரு தனி வீடு கிடைக்காதா, எலிப்பாழானாலும் தனிப்பாழுன்னு இருக்கிறதுக்கு ஒரு தனி வீடு கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தில் இருந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அந்த மனையை வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாஸ்து பகவானுடைய நாள் வருது. அந்த வாஸ்து பகவான் நாள் அன்னைக்கு பூஜையை போட்டுட்டு வேலையை தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவையான பணம் தேவையான இடத்துலேருந்து கேட்ட பணம் கிடைக்கும். அதே போல் வீடு ரொம்ப நாளாக இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துலா ராசிக்காரங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன், உள் வடிவமைப்பு, உள்ளார உள்ள இன்டீரியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களை கொடுப்பார். நிலத்துக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கார். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தா 5ல் சனி பகவான் இருக்கார். 5ல் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இதுவரை புகழும் மரியாதையும் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த புகழும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 11ஆம் அதிபதியான சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய துறையில் உங்களுக்கும் அரசுக்கும் இருந்ததான லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் உடஞ்சி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அது அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டுகள், புதிய கான்ட்ராக்டுகள், ரோடு கான்ட்ராக்டு, பால கான்ட்ராக்டு, மைன் கான்ட்ராக்டு, ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு மைன்ஸ்ன்னு சொல்லுவோம், மைன்ஸ் கான்ட்ராக்டு, இது எல்லாமே இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. தனக்காரங்க ராசியை பார்க்குறாரு, தனக்காரன் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனக்காரன் உங்களுடைய 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு, தனக்காரன் தனத்தோட அவருடைய குரு பகவானை வீட்டை பார்க்குறாரு. அல்லோ கொட்டோன்னு கொட்டுது. அதை நம்ம வாரிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். என்ன ஒன்று அப்படின்னாக்க 2ஆம் பாவாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார். அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும்போதும் யார்கிட்ட பேசும்போதும் எச்சரிக்கையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை தவிர்க்கலாம். சரி, இப்போ இது ஒரு நம்ம பார்த்தோம். மெல்ல செல்லும் கிரகங்களை பற்றி பலனை பார்த்தோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான செவ்வாய் சுக்கிரன், சற்றேறக்கூடிய 41 நாள்லேருந்து 45 நாளில் போகக்கூடியது. செவ்வாய், சுக்கிரன், புதன், இவங்க 3 பேரும் இந்த துலா ராசிக்கு என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கெடுபணங்களையும் தருவார் அப்படின்றத ஐயா சொல்லுவாங்க. அதை தவிர இந்த மாதத்தில் எந்தெந்த நாள் சுப நாட்களை தவிர்க்கணுன்றதையும் ஐயா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இதில் செவ்வாய் இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூமி சம்பந்தமாக உள்ளதெல்லாம் கிடைக்கும்னு நீங்களே சொல்லிட்டீங்க. புதனும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. புதன் சுக்கிரன் மாத்திரம் இல்லை, அங்கே சூரியனும் சனியும் ஏற்கனவே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் சனி எல்லாருமே 11ஆம் வீட்டை பார்த்துருக்குறாங்க. 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு பணம் கொட்டுங்கிறதையும் விவரத்தையும் சொல்லிட்டீங்க. குருவும் அந்த 11 பார்க்குறாரு, அதனால் கொட்டும்னு. எவ்வளவு வருமானம் வந்தாலும்
அங்கே வந்து 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால 11க்குடைய சூரிய பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மிஞ்சிய பாதிப்புகள் செலவு ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்போ அதனால வந்து இப்போ பூமி யோகம் இருக்கிறதுனால அந்த வருமானத்துக்கு மிஞ்சிய செலவுகள் ஆகும். அப்படிங்கிறத இந்த பூமியில் கொண்டு போய் நீங்கள் பூமியோ இடமோ வீடோ கட்டின வீடோ இந்தமாரி எதையாவது ஒன்று வாங்கிட்டீங்கன்னா இந்த விரயமாகிறதெல்லாம் அதில் போய் சேர்ந்துட்டா அது சுப விரயம் ஆகிடும். கையில் அதெல்லாம் வாங்காமல் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கடன் வாங்கி கூட வாங்கிக்கிறங்க, கடனும் கிடைக்கக்கூடிய காலம். கடன் வாங்கி வாங்கிக்கிறங்க, மாதமானால் கட்டுறதுக்கு பாருங்கள். ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி விரயத்தை பண்ணுவார். அப்போ இந்த விரயத்தை பண்ணுற போது அந்த விரயம் வீண் விரயமாக போகாமல் சுப விரயமாக மாற்றிக்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும். அது போக இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 2 நாட்கள் வருது. அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது 17/2/2024 சனிக்கிழமையும் 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் புதிதாக தொடங்குறது, புதிய முயற்சிகள் இதையெல்லாம் தவிர்க்கலாம். ரொட்டீன் ஒர்க்கை செய்துக்கிறங்க, புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம். அதுபோல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த பிரயாணம் இந்த 2 நாட்களில் வச்சுருந்தால் அந்த பிரயாணத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த மாதத்தில் உங்களுடைய கிரக சூழ்நிலைக்கு தகுந்தபடி எந்த தெய்வங்களை வணங்கலாம், என்ன பரிகாரம் செய்தால் சரியாக வரும், அதை பற்றி உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்ல அழகாக ஆழமாக அற்புதமாக சொன்னீங்க ஐயா. துலா ராசி அப்படின்னாலே அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு நவகிரகத்தில் உள்ள சன்னிதானம் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்ற இடம். இந்த கஞ்சனூரை பொறுத்தளவுக்கு திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த கோயில். இப்போ அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற போகுது. அதனால் உங்களுக்கு அதுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ, நாமும் நம்மளால் கோயில் கட்ட முடியாது, ஆனால் கோயில் கட்டுறதுக்கு பண உதவி செய்து நாமளும் ஒரு அணிலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கலாம். ஒன்று. அடுத்தது அந்த கஞ்சனூரில் உள்ள சுக்கிர பகவானுக்கு முடிஞ்சால் மாசி மாதத்தில் ஒரு நாள் அபிஷேகம். அவர் மனம் குளிர்ந்தார் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனமும் குளிரும். இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் தீரும். சாமி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழமையான ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை அப்படின்றது காலையில் 6 to 7. இது சராசரியாக சொல்கிறது 6 to 7. ஒவ்வொரு இடத்துக்கு உண்டான சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிங்க. அந்த 6 to 7 சுக்கிர பகவானுக்கு 3 நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சாமி நான் அதுக்கும் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொன்னாக்க வீட்டிலேயே பெருமாளுக்குண்டையான விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை போட்டு கேட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். சரி, இதை தவிர இந்த மாசி மாதத்தில் துளாராசி அன்பர்களுக்கு மொத்தமாக கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் என்றதை விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஏன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகளும் பணவரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாகவும் திருமண யோகமும் நிச்சயமாக வந்து சேரும். இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். போட்டியில் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர ஏற்றமான காலமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு வந்து ராசியின் அதிபதியே வந்து 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். சுக்கிர பகவான் திக்பலம் பெறுறது ஆட்சி பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது. அதனால் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் பெரிய மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்ததெல்லாம் எல்லாமே மாறி ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி, வெளிநாட்டுக்கு படிக்க போக வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. அங்கே வந்து இந்த முனீஸ்வரர், இந்த காலபைரவர் இவங்களெல்லாம் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சித்தர்களுடைய சமாதிக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய பொன்னான மாதமாக மாசி மாதம் சோபகிருத்து வருஷம் அமையிறது அப்படின்றத சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.